ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் ரேடாருங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ரேடார் இந்த படம் 2023 ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ 2024 யூடியூப்லேயே ஃப்ரீயாக அந்த மூவி அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதையை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஹீரோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவர் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு பாம் டிடெக்டர் கண்டுபிடிக்கிறாரு சின்னதாக. அவர் ஏன் அதை கண்டுபிடிச்சாருனாக்கா, ஹீரோவோட அம்மா அப்பா ஒரு பாம்பு பிளாஸ்ட்டில் இறந்துருப்பாங்க. நம்ம அம்மா அப்பா மாதிரியே யாரையும் இறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பாம்பு டிடெக்டர் கண்டுபிடிக்கிறாரு. அதை ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக போய் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த சோகத்தில் ஒரு ஷேர் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பாம்பு டிடெக்டர்லேருந்து சிக்னல் வருது. ஹீரோ அப்போ என்ன நினைக்கிறாருனாக்கா, நம்மளை சுற்றி தான் எங்கேயோ பாம்பு இருக்குது, அதை எப்படியா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த பாம்பு டிடெக்டரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா, படம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஹீரோ வந்து மூஞ்செல்லாம் ஒரே ரத்தமாக ஒரு ஷாட் காட்டியிருப்பாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னாக்கா, ஒரு பொல்லாதவன் என்னையும் பாய் போட்டா மாதிரி ஒரு படம் எடுத்துருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க, வில்லனுக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி, படம் வந்து ஒரு தரமான படம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டினோன்னே அவர் காலேஜ் லைஃபு, அவரோட ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் காட்டும்போது போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹீரோன்னு ஒன்று இருந்தாக்க, ஹீரோயின்னு ஒருத்தவங்களை ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோயினே தேவையில்லாமல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா என்ன, ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கும் ஒரு சாங் வச்சுருப்பாங்க. அதே போல் தான் இந்த படத்துலேயும் ஒரு சாங் வச்சுருக்காங்க, தேவையில்லாத சாங்கு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 ஹவர் தான். ரொம்ப சின்ன படம். ஒரு குயிக் வாட்சாக வாட்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஹீரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வில்லனோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் செகண்ட் பாசிட்டிவ்னாக்கா சினிமாட்டோகிராஃபி. படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா, இந்த படத்தோட ஸ்டோரி தான். இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இல்லை. 2வது இந்த படம் வந்து ஒரு சினிமாட்டிக்காகவே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் கொஞ்சம் வில்லனுக்கு இன்ட்ரோ கொடுத்தப்பலாம் ஒரு ஒரு நல்ல சினிமாட்டிக்கான படம்னு நினச்சேன். போக ஷார்ட் ஃபிலிம் லெவலில் தான் படம் இருந்துச்சு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படமும். ஷார்ட் ஃபிலிம் எப்போதும் ஒரு 1/2 ஹவர் இருக்கும், ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது. இது 1 ஹவர் இருக்குது. மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த படத்தை அடுத்து என்னென்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ கட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் சாங்ஸ் எல்லாம் ஆவரேஜாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 ஹவர் 4 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.